எனக்கு என்னமோ தாஸ் மேலே தான் சந்தேகமாக இருக்குது பாய். தாஸ் கஸ்டில் இருக்கவனை தான் இந்த கேஸ் கொடுத்துருக்கணும். எப்படியாவது துறையை மட்டும் வெளியே கொண்டு வந்துருங்க பாய். துறை இல்லாமல் இங்கே எந்த வேலையும் நடக்காது. போட்ட பிளான் மட்டும் இல்லை, மொத்த சரக்கும் போயிடும். ஏதாவது பண்ணுங்க பாய். காளி, நான் சொல்கிறத கவனமாக கேளு. நீயும் ஆளுநர் இந்த விஷயத்தில் தலையிட வேணாம். இதை நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் முக்கியமாக துரையோட தம்பியை வெளியே வர வேணாம் சொல்லு. அடுத்த டார்கெட் அவன் தான். சசி அவன் கண்ட்ரோலில் வச்சுக்கோ. இதோ இந்த பண்ண சொல்கிறேன். டச்சு கால் பண்ணுறேன். இந்த பண்ணுறேன் பாய். வீட்டு தான் வந்துட்டு இருக்கேன். அண்ணே ஃபோன் பிஸின்னு வருதுண்ணே. அவள் எடுக்கிற கால் பண்ணேன். டே வரும்போது கால் பாயிண்ட் வாங்கிட்டு வா. டே மதியம் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, நாளைக்கு தான் கடைசி நாள். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் தீபக் எக்ஸாம் ஃபீஸ் வேற கட்டணுமாண்டா. இப்பதான் தீபக் மேம் கால் பண்ணி சொன்னாங்கடா. சரிக்கா. தீபக் என்ன பண்ணுறான்? தூங்கிட்டானா? இல்லை இருந்தா விளையாடுறான்டா. சரி. நீ சொல்கிற இடத்துல தான் நான் இருக்கேன். அவன் எப்போ வருவான்? நான் உங்கள் மேலே எஃப்ஐஆர் வேறு இருக்குது. புதுசாக வந்து ஏசிபி வேறு உங்களை பிடிச்சான்னு இருக்கான். பத்ததுக்கு தாஸோட டார்கெட்டு நீங்கள் தான். இந்த டைமில் நீங்கள் வெளியே வர்றது கொஞ்சம் நல்லதுக்கு இல்லை. யோசிங்க. ஹே, கேஸ் வாங்கிட்டு இருக்க ஏன் என்னடா? அவன் உள்ளே போன காரணமான ஒருத்தனை விட மாட்டேன். அவன் எப்படி இருப்பான் சொல்லு. நான் ஸ்டேஷனுக்குள்ளே வரும்போது கூட அவன் அப்போ தானே வெளியே போனான். நான் ஆளை பார்க்கல. ஆனால் வண்டி நம்பர் ஞாபகம் இருக்கு. வண்டி நம்பரு TM65 322. வண்டி மாடலு டியூப் 200. அப்புறம் வந்துனேன். ஹலோ, ப்ரோ, இந்த முருங்கல் வழியாக தான் போகிறேன். நீங்கள் எங்கே போகணுன்னு சொல்லுங்கள், இங்கே ட்ராப் பண்ணிடுறேன். நான் சொல்கிற இடத்துக்கு வண்டி விடு.
அண்ணே துறை எடுக்கும் வெளியே வந்துட்டான். அது நம்ம ஏரியாக்குள்ள தான் இருக்கான். எங்கடா இருக்க? கால் பண்ண எடுக்கவும் மாட்ற, என்ன பண்ணிகிட்டு இருக்க? சீக்கிரம் கிளம்பி எடுத்துக்குவா. காலினா பாடம் ஒன்று ரெடி பண்ணு, பணத்தோட வரேன். என்னடா வளர்ற? கேஸ் கொடுத்தா யாருன்னா தேடிட்டு இருக்க, அது தேடுறதெல்லாம் வேஸ்ட்டு. அவன் காலிக்கில் தான் இருக்கான். டேய் அவனை எதுவும் பண்ணிடாத, நம்ம எடுத்து கொண்டு வா. அவன்கிட்ட பேசினதாக இருக்குது. ஹலோ ஹலோ பாய் லைனில் இருக்காருண்ணே. சொல்லுங்கள் பாய். கலை போட்ட பிளான் எதுவுமே சொதப்பாது. சரக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து சேரும். துறை மேலே கேஸ் கொடுத்தவன் இப்போ நம்ம கஸ்டடியில். என்ன பாய் சொல்கிறீங்க? அவன் உங்ககிட்ட இருக்கானா? அப்போ சசிக்கிட்ட இருக்கான். பெரிய தௌலத்தா? சொல்லுக்கா. எங்கடா இருக்க? தீபக் கூப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன். என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லடா, ஹவுஸ் ஓனர் இருந்தாப்ல, போன மாசம் வாடகை இந்த மாசம் வாடகை சேர்த்து கட்ட சொன்னாப்ல. அதை தீவு கூட செயின் ஒண்ணு இருக்குல்ல, அதை அடகு வச்சு கட்டலான்னு இருக்கேன்டா. அக்கா நீ எவ்வளோ கடன் வாங்க நான் கட்டுறேன். ஆனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி மட்டும் யோசிக்காத. நான் நைட்டு வரையில் ஒன்று கேட்டு பார்க்குறேன். இப்போ இந்த ஒரு நிமிஷம் என் ஃப்ரெண்டு கூப்பிட்றான்னு பேசிட்டு திருப்பி கூப்பிடுறேன். சரிடா. சொல்கிறா. அதை மட்டும் ஜிபேல ஒரு 1000 ரூபா கிடைக்குமாடா? 1000 ரூபாயா? இல்லையே மச்சான். சரிடா. சரிடா. அம்மா எதுக்கு 1000 ரூபா? அம்மாவுக்கு டாஸ்க்கு வந்திருந்தா 1000 ரூபா பத்தலடா. இது முன்னாடியே சொல்லியிருக்காங்க. நேராக போட்டு விடுறோம். அமௌண்ட் வந்துருச்சான்னு பாரு. வந்துருச்சுடா, ரொம்ப நன்றிடா. சரி நம்ம அம்மாவை பாடுற மாதிரி. அடுத்தவன் கண்ணில் இன்பம் காண்பதும் காதல்தான். இனி இவன் நெஞ்சில் இல்லை பாரம். தனக்காக வாழ்வதா வாழ்க்கை. விழி ஈரம். நீ ஸ்கூலில் என்னடா கற்றுக்கிட்ட? டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு உனக்கு? ஒரு மனுஷனுக்கு விடாமுயற்சி, தன்மைக்க, அமைதி, பொறுமை 4 ரொம்ப முக்கியமாக. சரி அப்புறம்? நேரம் நல்லா இருந்தா அவன் மேலே வர்றத யாரும் தடுக்க முடியாது. அப்புறம் நமக்கு நேரம் வர வர நம்ம காத்துக்கிட்டோம். இன்னைக்கு டீச்சர் அவ்வளோ சொல்லிட்டாங்க.
தாஸோட ஆளுக்கு எப்படி நியூஸ் போயிருக்கும், உன் கடையில் ஒரு பையன் வேலை செய்கிறாளா, அந்த பையன்கிட்ட வண்டியை ஃபைலையும் கொடுத்து விட்ருக்கேன். அந்த வண்டியை வாங்கிட்டு நீ நம்ம இடத்துக்கு வந்து சேரு. முக்கியமான விஷயம், வழியில் எங்கேயும் நிற்காத, ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடு. உனக்காக தான் அந்த கேஸ் எடுத்து நடத்துகிறேன். சரி, நீ போன வை, நான் அப்புறம் கூப்பிட்றேன். அண்ணே லாயர் அந்த ஃபைலை உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார். ஏதோ கேஸை பற்றி பேசிகிட்டு இருந்தார், என்னென்னு தெரியல. அதனால் நம்மளா சாவி கொடுத்தாரா? ஆமாண்ணே, சாவி ஹாலில் இருக்குது. இந்தா நீ கேட்ட போனா. நான் வெளியே ஒரு வேலையாக போகிறேன், கொஞ்ச நாளைக்கு நீ தான் இந்த கடையை பார்த்துக்கிறேன். யாராவது வந்து கேட்டால் நான் இல்லைன்னு சொல்லிடு. ஏண்ணே இது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும்ல. அப்புறம் முக்கியமாக அடிக்கடி எனக்கு கால் பண்ணாத, நானே உனக்கு கால் பண்ணுறேன். சரி, பார்த்துப்போ. அண்ணே கொஞ்ச நாளைக்கு உங்கள் வண்டியை நான் யூஸ் பண்ணிக்கவா? சாவி எங்கே இருக்குது, எடுத்துகிட்டு போ. தேவையில்லாமல் வெளியே எங்கேயும் சுற்றி தெரியாதா, புரியுதா? பார்த்துப்போ. இதை பார்க்க உன் அண்ணன் இல்லாமல் போயிட்டானா? சரி விடு, ஃபோட்டோலையாவது பார்ப்பேன். இவன் யாரா? அண்ணே இது ஏதோ பாவம்ண்ணே, வாயிலா பூச்சி மாதிரி இருக்கு. வாயிலா பூச்சின்னு பாவம் பார்க்கக்கூடாதுடா. பாவம் பார்க்குற எவனும் என் கேங்லேயே இருக்கக்கூடாது. தள்ளு. முருகா, உன்னை நம்புகிறேன். ஹாய் தாஸ், நைஸ் டு மீட் யூ. என்ன இவன் எப்படி இங்கே வந்தான்னு பார்க்குறியா? நான் போலீஸில் அதான் மோப்பம் பிடிச்சேன். சார் துறையிட்ட தம்பி வெளியில் வந்துட்டான் சார். நான் அவனை பார்த்துட்டேன். உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் இங்கே வந்துடுங்க சார். என்னடா அது? அண்ணே சத்தியமாக போலீஸ்னு தெரியாதுண்ணே. அட சத்தியமாக நான் உனக்கு இந்த வலையை விரிக்கலை. இந்த கிடக்குறான் பார், இவனுக்கு தான் விரிச்சேன். இவனுக்கு விரித்த வலையில தான் நீ வந்து சிக்கிக்கிட்ட. எப்படியோ நான் வந்த வேலை சுலபமாக முடிஞ்சிச்சு. கதை இன்னும் முடியலை. சரி, கிளம்பு கிளம்பு. நீ யாரு? இவங்க கூட உனக்கு என்ன வேலை? சார் இப்போ வரைக்கும் என்ன நடக்கணும்னு புரியல சார். என் உயிர் காப்பானதுக்கு ரொம்ப நன்றி சார். ஏதோ நல்ல நேரம் தப்பிச்சிட்ட. இனிமேல் உன்னை அந்த சைடே பார்க்கக்கூடாது, புரியுதா? கிளம்பு. சார் உங்கள் பேர்? சரவண வேலு. இந்த விஷயம் துறை தெரிஞ்ச நம்ம யாரையும் விட வந்துட்டான்டா. இது யார் பண்ணியிருந்தாலும் சரி, ராத்திரி வந்தாலும் கூடாது. பசங்களுக்கு கால் பண்ணு.
மனுஷனுக்கு விடாமுயற்சி, தன்மைக்க, உண்மை, பொறுமை, நாலு ரொம்ப முக்கியம். நேரம் நல்லா இருந்தா அவன் மேலே வர்றத யாரும் தடுக்க முடியாது. அப்புறம் நமக்கு நேரம் வர வர நம்ம காத்துக்கலாம். அண்ணே தாஸை போலீஸ் லாக் பண்ணிட்டாங்க. அந்த ஏரியாவை சுற்றி செக் பண்ண எல்லா சிசிடிவி கேமராலையும் இந்த வீடியோ தான் கிடச்சிச்சு.